ஓம் முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய திருவடியை எப்பொழுதும் நம்பியே கைத்தெழுவேன் நான். நண்பர்களே, அனைவருக்கும் புலவர் எஸ். கண்ணனின் இனிய காலை வணக்கங்கள். இன்று ஒரு புதிய பதிவை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய தமிழ் மாதங்களில் 12 மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு பெற்ற மாதங்களாகவே விளங்குகிறது. அதே போல் அமாவாசை, பௌர்ணமி வரக்கூடியது. இந்த 27 நட்சத்திரங்களும் 16 திதிகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகின்றது. சித்திரை மாதத்திலே வருடப்பிறப்பு, மதுரையிலே கள்ளழகர் திருவிழா போன்ற மிகச்சிறப்பாக விழாக்கள் எல்லாம் நடந்து முடிந்தன. இந்த வைகாசி மாதமும் பல சிறப்புகளை உள்ளடக்கி உள்ளது. வெயிலின் தாக்கம் இந்த நாளிலே மிகவும் அதிகமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் பாதி நாட்கள் இந்த வைகாசி மாதத்திலே இருக்கிறது. அதனாலே எல்லா கோவில்களிலே உள்ள இறைவனுக்கும் தாரா பாத்திரம் அமைத்து நீர் சொட்டுமாறு செய்து வைப்பார்கள். குறிப்பாக வைகாசி மாதத்திலே நீர்மோர், அன்னதானம், தண்ணீர் பந்தல் போன்றவையெல்லாம் அமைத்து அனைவருக்கும் வழங்குவார்கள். வைகாசி மாதத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நியாயவாதிகளாகவும் தலைமை பண்பு கொண்டவர்களாகவும் விளங்குவார்கள். இந்த வைகாசி விசாக திருநாளிலே அவதரித்தவர் புத்தர் பெருமான். ஞானோதயம் பெற்றதும் அவர் முக்தி பெற்றதும் இதே வைகாசி விசாக திருநாளாகும். வைகாசி பௌர்ணமி நாளும் ஆகும். அதனாலே இந்த நாளை உலகிலே உள்ள கோடிக்கணக்கான பௌத்தர்களும் மிகவும் சிறப்பாக வணங்குவார்கள், புத்தரை வழிபடுவார்கள். அதேபோல சமண மதத்திலே 24வது தீர்த்தங்கரான மகாவீரர் தனது நீண்டகால தவத்திற்கு பிறகு இன்று கேவல ஞானம், அதாவது முழுமையான அறிவு பெற்ற தினமாக இந்த தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். 12 ஆழ்வார்களில் முதன்மை பெற்றவராக கருதப்படும் நம்மாழ்வார் அவதரித்தது இந்த நாளிலே, இந்த வைகாசி மாதத்திலே தான். திருக்குறுங்குடியிலே அவதரித்தவர். வைகாசி விசாகம் வைணவ தலங்களிலே நம்மாழ்வார் திரு அவதார உற்சவமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. காஞ்சிபுரத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம் வைகாசி மாதத்திலே தான் நடைபெறும். குறிப்பாக வைகாசி விசாகத்தன்று உலக புகழ்பெற்ற கருட சேவை வைகாசி மாதத்திலே தான் நடைபெறும். முருகப்பெருமானை வழிபடும் முருக பக்தர்களுக்கு இந்த வைகாசி விசாகம் நாள் ஒரு முக்கியமான நாளாகும். வைகாசி மாதத்தின் சிறப்புமிக்க தினமான இந்த வைகாசி விசாகத்திலேதான் முருகப்பெருமான் அவதரித்தார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளாக தோன்றிய முருகப்பெருமான் அவதரித்த தினமாகும். சரவண பொய்கையிலே 6 குழந்தைகளாக தோன்றி பின் அன்னை பார்வதியால் அணைக்கப்பட்டு ஆறுமுகமாக உருப்பெற்ற நாள் இந்த வைகாசி விசாக. தீமையை அழித்து நன்மையை காக்க இந்த நட்சத்திரத்தில்தான் ஒரு ஞான குழந்தை அவதரித்தது. அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானம் என்னும் ஒளி பிறந்த தினமாக சைவ சமயம் இதை பார்க்கிறது. தர்மத்தை நிலைநாட்ட ஒரு தெய்வீக ஆற்றல் நாளாக போற்றப்படுகிறது. சூரியன், சந்திரன், விசாகம், விருட்சிகம் ஆகிய
4 சக்திகளும் ஒன்றாக இணைந்த புள்ளியில்தான் முருகன் என்னும் மகாசக்தி உருவானது எனலாம். அதனால்தான் எல்லா முருகன் கோயிலிலும் விசாக நட்சத்திரத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள், விரதம் இருந்து வழிபடுகிறார்கள். தமிழகம் மட்டுமன்றி வட மாநிலங்களிலும் தமிழர்கள் வாழும் வெளிநாடுகளிலும் வைகாசி விசாக திருநாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். பெரும்பாலான முருகன் கோயில்களில் வள்ளி கல்யாணம் நடைபெறும். பெரும்பாலும் எல்லா முருகன் கோயில்களிலும் இந்த 10 நாட்களும் வசந்த பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறும். திருவிழா நாட்களில் தினமும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பல்வேறு வாகனங்களில் வீதி விழா நடைபெறும். பக்தர்களால் இந்த நாட்களில் அங்க பிரதட்சணம் செய்தும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். பெரும்பாலும் மொட்டையடித்து முடிக்காணிக்கை செலுத்துவார்கள். கோடை வெப்பம் நீங்க முருகனுக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்வார்கள். பழனியிலே முருகப்பெருமானுக்கு திருத்தேரோட்டம் தினசரி நடைபெறும். திருப்பரங்குன்றிலே மூலவர் குடைவரை ரூபமாக இருப்பதால் அவருக்கு அபிஷேகம் செய்ய மாட்டார்கள். அதற்கு பதிலாக உற்சவரான சண்முகருக்கும் குடகுடமாக பாலாபிஷேகம் நடைபெறும். விசாக திருவிழா நிகழ்வாக முருகப்பெருமான் தங்க குதிரை வாகனத்தில் அமர்ந்து குதிரை ஓடும் வேகம் காட்டும் வெய்யாளி எனும் நிகழ்வு நடைபெறும். அன்று திருப்பரங்குன்றில் உள்ள சரவண பொய்கைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அக்குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போட்டு செல்வார்கள். தனியிலே மூலவரான முருகப்பெருமானுக்கும் உற்சவரான சண்முகருக்கும் பால் பன்னீர் அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெறும். அன்று முழுவதும் சுவாமிக்கு தங்க கவசம் அல்லது வைர அலங்காரம் செய்து வைப்பார்கள். அன்று லட்சார்ச்சனை நடைபெறும். டன் கணக்கில் மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலி நடத்துவார்கள். பக்தர்கள் பால் காவடி புஷ்ப காவடி ஏந்தி மலையேறி வருவர். இரவு வள்ளி தெய்வயானையுடன் முருகன் மாட வீதிகளில் உலா வருவார். முருகன் கோயில்களில் சிக்கல், வடபழனி, வயலூர், எட்டுக்குடி, சிறுவாபுரி, காஞ்சி, குமரக்கோட்டம், மருதமலை, வல்லக்கோட்டை ஆகிய கோயில்களில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறும். இந்த நாள் அன்று முருகனை வழிபட உடல் நோய்கள் அறிந்ததும் அறியாததும் எல்லாம் குணமாகும். பகை விலகும், பகைவனும் பணிந்து வருவான். புதிய செல்வம் சேரும், ஆபரணம் வந்து சேரும், கைவிட்ட பொருள்கள் மீண்டும் வந்து சேரும், பிரிந்த உணவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். கல்வி, திருமணம், குழந்தை பேறு ஆகியன நாம் கேட்டபடி முருகனுடைய அருளாலே நமக்கு வந்து சேரும். பேரும் புகழும் நல்வாழ்வும் வந்து சேரும். இந்த நாளிலே முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் வேண்டியனையும் கொடுப்பான், வேண்டாததையும் நமக்கு தேவையறிந்து வழங்குவான். இன்று கோயில்களில் நடைபெறும் உற்சவத்தில் பங்கு கொண்டு தேவையான தேன், பன்னீர், தேன், பால், தயிர் ஆகியவற்றை வாங்கி தருவதுடன் ஏழைகளுக்கு தண்ணீர், நீர்மோர் அன்னதானம் செய்து இறைவன் அருள் பெறுவீராக. இனிய வணக்கங்கள். மீண்டும் தாங்கள் அனைவரும் நலம் முருகனை வழங்கி நலமுடனும் வளமுடனும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். புலவர் எஸ். கண்ணன். மீண்டும் சந்திப்போம். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் தங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் இதை அனுப்பலாம். தங்களுடைய எண்ணத்தையும் பதிவிடலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.